எல்லாருக்கும் வணக்கங்க. சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைய போகிறார். கன்னிராசிக்கு 7வது பாவகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைய போகிறாரு. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை 4 மாதம் 14 நாட்கள். ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? சனி பகவான் வக்ரம் அடைகிறார்னா ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி வருது. முன்னோக்கி போகக்கூடிய கிரகம் பின்னோக்கி வர்றது தான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம். சனி பகவான் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எத்தனாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அப்படின்னா 5வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் 6வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். கன்னிராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, 6வது பாவகத்துக்கு அதிபதி, 7வது பாவகத்தில் திருமணஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார் அப்படின்னா ஏற்கனவே 7வது பாவகத்தில் சனி பகவான் வந்ததிலிருந்து கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கும். காதலர்களுக்கு இடையிலேயே ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கும். 7வது பாவகத்தில் வந்த சனி பகவான் 4வது பாவகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால 11வது உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை சனி பகவானுடைய பார்வைப்பட்டதுனாலையும் 4வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருந்து அதே 4வது பாவகத்தை பார்க்கறதுனாலையும் தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக தொழில் ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் கொடுத்துருந்துருக்கோம். அலைச்சல் கொடுத்துருந்துருக்கோம். மன அழுத்தம் கொடுத்துருந்துருக்கோம் ஒரு சில கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் மன ஆறுதலை கொடுக்கும். 6வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதியுடைய சுய சாரத்தில் வக்ரம் அடைகிறதுனால நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. 10 முறை 15 முறை நாம் முயற்சி பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ கிணத்துல போட்ட கல் மாதிரி அதே இடத்துல இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. வெளியூர் போகணும்னு நினச்சாலும் சரி, வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி. வெளியூர் போகணும்னா நம்ம ஏன் நினைக்கிறோம்? இப்போ நம்ம சென்னையில் வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். பிறந்தது சேலத்தில், ஃபேமிலி இருக்கிறது சேலத்தில். வாரத்தில் 2 நாள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைச்சா ஊர் பக்கம் சேர்ந்துருவனுங்க. இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்குது என்னுடைய வேலை காலம். இந்த நேரத்தில் ஒரு இடமாற்றம் கிடைச்சுன்னா சொந்த ஊரில் போய் சேர்ந்துக்கிட்டோம்னுங்க அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தானுங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27 தேதி வரை இடமாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். அதே மாதிரிங்க, நான் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேனுங்க. அந்த நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனம் போகணுன்ற ஆசை இருக்குது. ஆசைன்றதை விட போனால் தான் நல்லா இருப்பேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கமிட்மெண்ட்டு, அதுக்காக நான் இதே நிறுவனத்தில் வேறு வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாம். முன் வச்ச கால பின் வைக்க வேண்டாம். இந்த நேரம் அப்படின்றது உண்மைக்கே சொல்கிறேன், உங்களுக்கு சிறப்பான நேரம் தான், அதில் மாற்றுகிறது கிடையாது. குரு பகவானும் வக்ரம் அடைவார். அது அதிசாரத்துக்கு வருவார். வக்ரம் இல்லை, அதிசாரத்துக்கு வருவார். சனி பகவான் வக்ரத்தில் இருக்கையிலே குரு பகவான் அதிசாரத்துக்கு வருவார். பார்த்துக்கிடுங்க. 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி அதிசாரத்துக்கு வரக்கூடிய நேர காலங்களும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் தான். அதனால் வேலையில் மாற்றங்கள் செய்துக்கிறது நல்ல விஷயம்.
சாமி நான் ஒரு நிறுவனத்தில் தான் இருக்கிறேனுங்க, ஆனால் இது எனக்கு உடன்பாடு இல்லை, சுய தொழில் செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும்போது தொடங்குங்க. இப்போ தொடங்க வேண்டாம். குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன் அடுத்தது நான் பதிவு பண்ணுறேனுங்க. அந்த தேதி என்னவோ அந்த தேதியில் போய் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார் வக்கரத்திலிருந்து. பொதுவாக மற்ற கிரகங்களை விட சனி பகவான் வித்தியாசமானவர். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குங்க. 8 கிரகங்களுடைய குணம் ஒரு மாதிரி, சனி பகவானுடைய குணம் தனிச்சிருப்பார். 8 கிரகங்கள் சூரியனிலிருந்து சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், ராகு, கேது எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுப்பாங்க. குருவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனை கொடுப்பார், பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனை தான் கொடுப்பார். குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போகக்கூடியவங்க தான் அந்த 8 கிரகங்கள். இந்த சனி பகவான் எப்படின்னா வித்தியாசமானவர். ஒருத்தர் செய்யக்கூடிய பாவ புண்ணியம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலனை தருவார். சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, மறைவு ஸ்தானம் அதெல்லாம் அப்புறம். சனி பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா எந்த கிரகத்தாலையும் கெடுக்க முடியாது. சனி பார்த்து கெடுக்க ஆரம்பித்தா எந்த கிரகமும் காப்பாற்றாது. இந்த சனி பகவானுடைய தன்மையே அதுதானுங்க. 7வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு சிலருக்கு திருமணத்தர தடைகள் ஏற்படுத்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழல் நமக்கு சாதகமாக இருக்கும். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தேவலாம், பரவாயில்லையாக இருக்கும், ஒன்றும் சங்கடப்படுத்தாது. அடுத்தது ஒரு 1.25 வருஷத்துக்கு சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு 7ல் தான் இருக்க போகிறாரு. இப்போது இந்த ஒரு 4.5 மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே ஒரு ட்ரையல் நமக்கு கொடுத்துருவார் சனி பகவான். இந்த நேரம் தான் நமக்கான நேரம் இதுதான். இந்த நேரத்தை சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா அடுத்தது 1.25 வருஷத்துக்கு ஜம்முன்னு இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த நேரம் உண்மையிலேயே சனி பகவான் வக்ரம் அடைகிறது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகம்தான், பாதகமாக நினைக்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறாரு, அவருடைய நட்சத்திரத்தில் அவர் வக்ரம் அடைகிறார்னா எது வேணான்றது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இல்லாமல் இருக்காதீங்க. புரிதல் இல்லாமல், அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உன் வேலை நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள் விட வேண்டாம். இது குடும்பம். ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ளே போகும், பார்த்துக்கிடுங்க. ஊசி இடம் கொடுக்கலன்னா நூல் உள்ளே போகாத ஒரு பிரச்சனைக்கு நாம் தான் வழி வகுப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிகளாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சோதானமாக இருங்க. அது உங்களுக்கு நல்லதும் கூட. 1. 2வது, பொதுவாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க எப்படின்னா மற்றவங்க உதவி கேட்டு போய் உதவி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கன்னிராசிக்காரங்களை உதவி கேட்கலனாலும் உங்களுக்கு இந்த ஹெல்ப் வேணுமா அப்படின்னு போய் செய்கிறது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, வேலையில் போன ஓனான வேட்டிக்குள்ளே விட்ட கதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வேலை என்னவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொந்தரவு இல்லைங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும். இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்து அதிபதி சாரத்தில் இருக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, வக்ரத்தில் இருக்கும்போதும் சரி, வக்ரம் நீங்கினதுக்கு அப்புறமும் சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது காசு பணம் போடுறதோ, இல்லை அடுத்தவனுக்கு வட்டிக்கு காசு பணம் கொடுக்குறதோ, நட்பு வட்டாரத்தில் தேவையில்லாத வேலைகள் போய் ஈடுபடுறதோ தயவு செய்து வேண்டாம்.
ஏதாவது ஒரு வகையில் சிக்க வச்சிரும், சிரமப்பட வச்சிரும். 10 ரூபாய் இருக்கா, அந்த 10 ரூபாய்க்கு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது தேவையா அது வாங்கிக்கலாம். இல்லை அந்த 10 ரூபா கூட இன்னொரு 10 ரூபா போட்டு வேறு ஏதாவது ஒரு மண்ணு மனையை வாங்கலாம், செய்யலாம். இல்லை இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, தப்பில்லை. கடனாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து சேராது, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி சித்தர்களுடைய அனுகிரகங்கள், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், ஜீவசமாதி ஆனவங்களுடைய அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு. 6க்குடைய சனி 9வது பாவகத்தை பார்க்குறார். 6க்குடையவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தை பார்க்குறார். அவர் வக்கரத்தில் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஜீவ சமாதியான சமாதிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்த தேடி தேடி போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், உங்களுடைய மூதாதையர்களுடைய அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் இருந்தால் பிரமாதமாக இருக்கும், நிச்சயமாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் என் தாத்தனை நான் தாத்தனுக்கு உண்டான ஒரு வழிமுறை பண்ணதில்லைங்க, அப்பா தவறிட்டார், ரொம்ப நாள் ஆகுது, அவருக்கு உண்டான வழிமுறையெல்லாம் நான் பண்ணதில்லைங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் இதெல்லாம் தொடங்குங்க, நல்லா இருக்கும். அமாவாசை பழக்கம் ஒரு சிலருக்கு உண்டு, ஒரு சிலருக்கு இல்லை. இறந்தவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு படைக்கிறது, இதெல்லாம் கன்னிராசி நண்பர்கள் செய்ய செய்ய நிச்சயமாக நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு அற்புதம் இருக்குது. என்னன்னா அதாவது உங்களுக்கு பிள்ளைகள்னு பிறக்கிறாங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைங்க முன்னோர்களுடைய மறுபிறவியாக இருப்பாங்க. நிறைய ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணி இந்த வார்த்தை சொல்கிறேனுங்க. அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு சொல்கிறேனுங்க, 10ல் 4%, 10% 3% 4% வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகிட்டு 6 வருஷம் 7 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அப்போது அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா 100% முன்னோர்களுடைய மறுபிறப்பு. அது தவறி போன தகப்பனாக இருக்கலாம், தாத்தனாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். ஏன்னா இந்த கன்னிராசிகாரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிச்சயமாக இருக்குதுங்க. அவங்க பேசுறது, செயல், அவங்க நடக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னுடைய முன்னோர்களை ஞாபகப்படுத்துவாங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க அப்படி நான் அனுபவிச்சினுங்க, ஆமாங்க என் பிள்ளை அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் சனி பகவான், புத்திரகாரகனுடைய சாரத்தில் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வருவார். இது எப்போ வரார் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில். செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் இந்த காலகட்டத்தில் புத்திரபாகியத்துக்காக புத்திரபாகியத்தில் தாமதம் இருக்குது அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடும். போகாத கோவில் குளம் இல்லை சார், பார்க்காத வைத்தியம் இல்லை சார், இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சிங்க, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுங்க, எங்களுக்கு நல்லது நடக்கிற சாமி அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த தருணங்களில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். 9வது மாதம், ஆங்கில மாதம் சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் 27 தேதி, 2 மாதம் 27 தேதி, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கணக்கு வருதுங்க. இந்த 3 மாதத்தில் 100% பிள்ளை செல்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டு, மாற்று கருத்து கிடையாது. கல்வி ரொம்ப அதிகம், நல்ல விதமாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்க. காசு பணம் இருக்கோ இல்லையோ சாமி, வசதி வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, எனக்கு படைபலம் இருக்கோ இல்லையோ, கல்வி பலம் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறேன். நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. ஒரு குருகுலத்தில் தலைமை ஆசிரியரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் இருப்பாங்க. நிறைய குருகுலத்தில், நிறைய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் ஏராளமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்படின்னா மற்றவங்களுக்கு சரியான ஒரு பாதை காட்டக்கூடிய இடத்துல இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. நான் முதலே சொன்னேனுங்களே,
உதவி கேட்டு செய்யாதவங்க மற்றவங்க, உதவி கேட்காமலேயே உதவி கிடைக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட. உதவி செய்தாலும் நல்ல பேர் வராது, அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, என்னால் அவர் நல்ல விதமாக இருந்ததாக இருக்கட்டும். அவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மை கொண்டவங்க, ப்ராட் மைண்டை கொண்டவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி நிறைய பேர். நிச்சயமாக இது பயனுள்ள ஒரு காலகட்டம், பிரமாதமான ஒரு காலகட்டம், அதில் மாற்று கருத்து இல்லை. சனி பகவான் 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு சிலர் மண்மனை உருவாக்கிக்கிடலாம். வாகனம், அத்தியாவசியத்துக்கு ஒரு வாகனம், ஏன்னா ஆடம்பரமாலாம் அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க. அத்தியாவசியத்துக்கு ஒரு வாகனம் வேணுங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடைந்து 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% வாகன யோகம் உண்டு. நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டம், நல்ல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இது போக இன்னும் 2 விஷயம் செய்துட்ருக்கிறேனுங்க. நிறைய பேர் நேரில் ஜாதகம் பார்க்கணுங்க, உங்களை நேரில் பார்க்கணுங்க முதல்ல அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் வேலூரில் நேரில் ஜாதகம் பார்த்து தரணுங்க, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக வாழ்நாள் முழுமையாக, அதாவது ஆயுள் கால சாதகம் எழுதி தரணுங்க. இதுக்கு முன்னுக்கு அதுக்கான நேர காலங்கள் இல்லாமல் இருந்தது. இப்போது மனுஷனுக்கு எப்பயுமே நேரம் இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கணும், பொழைச்ச பொழப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக கொஞ்சம் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஆயுள் கால சாதகம் எழுதி தரணுங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில், என்ன ராசியில், என்ன தசையில், என்ன புத்தியில் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையுடைய படிப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி துறையில் படிக்கலாம், எந்த மாதிரி வேலைக்கு போவாங்க, எந்த வயசில் திருமணம் நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்ட்டு முழுமையாக எழுதி கொடுத்துட்றேனுங்க. அதுக்காக நான் வாங்கக்கூடிய காஸ்ட்டு 1200 ரூபாய். 5000 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஈடு ஆகாது, அவ்வளோ வேலைப்பாடு. ஒரு சாதகத்துக்கே 116 பேப்பர், ஒரு சாதகத்துக்கே நான் போட்டு கொடுக்க பெயிண்டிங். ஏன்னா நான் கொடுக்குற நோட்டு நீங்கள் கடையிலலாம் கிடைக்கவே கிடைக்காது. பேப்பர் வாங்கிட்டு 90 GSM பேப்பர் வாங்கிட்டு எக்ஸிக்யூட்டிவ் பாண்டு பேப்பர் வாங்கிட்டு இந்த பச்சை கலர் சீட் இருக்கு இல்லைங்களா, அது வாங்கிட்டு அதில் எழுதி உங்களுக்கு பெயிண்டிங் ரெடி பண்ணி கொடுத்துருவேனுங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு நோட்டே இவ்வளோ பெருசாக இருக்கும். அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் தாத்தாரெல்லாம் எங்கள் அப்பாரெல்லாம் அந்த மாதிரி தான் செய்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மணி மோட்டிவ் ஆகி போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸு ஃப்ரீ தானுங்க, சரிங்களா? நீ கொரியருக்கு தனியாக காசு பணம் கட்ட தேவையில்லை. வெளிநாடுகளுக்கு 1200 ரூபாய் சாதகத்துக்கு நான் வாங்குறேன்னா இன்னொரு 1200 ரூபாய் இருந்தால் தான் அந்த நோட்டு வெளியே போகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க, சரிங்களா? உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுத்துட்டிங்கன்னா சாதகம் எழுதிவிட்டு 20 நாள் டைமுங்க. ஒரு சாதகத்துக்கு 20 நாள் டைம் ஆகிடுது, சரிங்களா? 21 நாளில் சாதகம் உங்களுடைய வீட்டில் கிடைக்கும். உங்களுக்கு உண்டான ஜாதகம் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதுதான் விஷயம், பார்த்துக்கிடுங்க. சரி நண்பர்களே, அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.